ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த இன்ப உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தீரபா ஷிலவரபா. கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபத்தோடு இருங்க. ஆண்டவர் என்னோட ஒரு வார்த்தையாவது பேசுங்க. நான் வந்த வண்ணமாக போகக்கூடாதப்பா. என் உள்ளத்துக்கு என்ன தேவையோ நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தைகளை கத்தாவை நீங்கள் கொடுங்க என்று கேட்கும்போது கர்த்தர் பேசுவார். ஊர பஷில பரபரபா, ஊர பரபக்கிர பஷில பரபரபக்கிர பரபஷில பரபரபக்கிர பரபக்கிர பரபா. எங்களை ரேசிதான பரம்பிதாவே, இந்த நல்ல கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறையா. அப்படியே பாதப்படியில் வர தேவரீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா மிஸ்ஸோத்திருக்கிறோம். அப்பா நன்றியோடு துதிக்கிற ராஜா மிஸ்ஸோத்திருக்கிறையா. அண்டவர் பிள்ளைகளுக்கு தாவே ஏதோ வாஞ்சியோட தாகத்தோட பாரத்தோட தேவையோடு வந்திருப்பது நீங்கள் அறிவிங்கப்பா. உள்ளத்தில் என்ன பாரம், என்ன தேவை, என்ன கேள்வி இருப்பது நீங்கள் அறிவிங்கப்பா. ஒவ்வொருவரோடு தனிப்பட்ட விதத்தில் எங்களோடு பேசுங்க. அடியாளை முழுதுமாய் மறைத்து நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நாளில் என்ன செய்தி கொடுக்கணும்னு கர்த்தரை பாத்திர காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வாசக்காரியம் சிறு நரிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்ம திராட்சை தோட்டங்க பூவும் பிஞ்சுமா இருக்குது. இதை கெடுக்கிறதுக்கு சிறுநரிங்கோ குழி நரிங்களாம் இருக்குது. அது பிடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 5:16. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். யோவான் 15:16. யோவான் 15:16. இல்லம்மா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். பாருங்க, கர்த்தர் நம்மிடத்துல ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம்னா மிகுந்த கனிகள் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகமாக வந்தவங்களாம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு தான் இருப்பீங்க, கர்த்தர் பிள்ளைகளாக இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் பிள்ளைகளாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்குறது என்னன்னா மிகுந்த கனிகள் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு தோட்டத்தில் ஒரு தோட்டக்காரன் மரங்கள்லாம் வைக்கிறாங்க. இது மாமரமோ வேறு எந்த பழ மரமோ ஏதோ ஒரு மரம் வைக்கிறாங்க. எதுக்காக வைக்கிறாங்க? சும்மா அழகாக பார்த்துருங்களேண்ணா. எதுக்காக வைக்கிறாங்க? கனி வேணும், கனி கொடுக்கணும், கனி நிறையா பறிக்கணும், நிறைய லாபம் அடையணும்னு தான் ஒரு தோட்டக்காரன் தோட்டத்தில் மரத்தை வைக்கிறான். அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம ஏன் வைத்திருக்காருன்னா மிகுந்த கனிகள் கொடுக்கணும். ஹல்லேலூயா. மிகுந்த கனிகள் கொடுப்பதனால பிதாவானவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இந்த யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. கொஞ்சம் இருங்க. அப்போ எத்தனையோ ப்ராப்ளம், எத்தனையோ தேவை. இதில் என்ன நீங்கள் சிறுநறின்றீங்களேன்னு யோசிக்காதீங்க. எப்படி போய் எப்படி வந்தாலும் கர்த்தர் ஏதோ நல்ல காரியம் நமக்காக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவை தெரியும், நம்ம பாரம் தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம தேவைக்கு ஏற்றவாறு, நம்ம பாரத்துக்கு ஏற்றவாறு கர்த்தர் நமக்கு நல்ல காரியங்களை செய்யணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா? பிதாவிடத்தில் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுறோம்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போது கனி கொடுக்கணும், மிகுந்த கனி கொடுக்கணும். இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்குறாரு. கனி கொடுக்கும்போது நம்ம பிதாவை நோக்கி கேட்டுக்கொள்வது எதுவோ
அதை அவருக்கு நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கணும்னா நம்ம மிகுந்த கனி கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த மிகுந்த கனி கொடுக்குற நேரத்தில், பூவும் பிஞ்சமாக இருக்கிற நேரத்தில் இந்த கனி கொடுக்கறது இந்த சிறு நரிங்க என்ன பண்ணான், எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுதான். பூவும் பிஞ்சாக்கும் போதே நாசம் பண்ணிடுதான். இப்போது கர்த்தர் நம்ம மிகுந்த கனி கொடுக்கணும் நம்மளுக்கு எதிர்பார்க்குறாரு. எதிர்பார்க்கும்போது இந்த மிகுந்த கனி கொடுக்காதபடி நஷ்டப்படுறதுக்காக சத்து கிரியை செய்யலாம். அப்போது நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கும்போது, நமக்கு இந்த தடைகளை உண்டு பண்ணுற காரியங்களை சிறு நரிகளை பிடித்து அதிலிருந்து நம்ம என்ன பண்ண செய்யக்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது எல்லாமே பார்க்க முடியாது, நிறையா இருக்குது. ஒரு சிலது ஒரு 2 தான் இன்றைக்கி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நம்ம கொடுக்க விட்ட நேரத்தில். அப்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல கோபம். என்னது கோபம்? என்ன கோபம் ஒரு பாவமா? எல்லாரும் தானே கோபப்படுறாங்க. கோபப்படுறது ஒரு பாவமானு யோசிக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபம் படுறது நியாயமான கோபம் இருக்குது. பிள்ளைங்க தப்பு செய்தால் பிள்ளைங்களை கண்டிக்க வேணுமா, கண்டிக்கூடாதா? பெற்றோர் கண்டிப்பாக நல்ல பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாங்க. கோபமாக பேசுவாங்க. இப்படி ஏன் செய்த, இங்கே ஏன் போன, இது ஏன் செய்த, ஒரு நல்ல பெற்றோர் கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இது கோபப்படத்தான் சொல்லுவாங்க, அது பரவாயில்ல. அதே மாதிரி டீச்சரோ மற்றவங்க இது அதிகாரிகளோ நம்மக்கிட்ட ஏதாவது குறை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பாக அதை கண்டிப்பாங்க. கரெக்ட் தான். கர்த்தர் கூட சில நேரத்திலாம் பண்ணுவார். நம்ம கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் வச்சு ஒரு அடி கொடுப்பார். ஏன் அப்படி செய்த, அப்போ தான் உணர்ந்து நம்ம கர்த்தர் பிள்ளைகளாக ஜீவிப்போம். சரி, இப்போ இதில் கோபம் வந்து சிங்கத்தை போன்றது. எப்படியா இருந்தால் சிங்கம் மாதிரி. சிங்கம்னா நமக்கே பயம். காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப பயம் சிங்கத்தை பார்த்தா. அது ஒரு கெர்ஜிச்சுன்னா காட்டில் 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்குமா சத்தம். இவர் எங்கே போக மாட்டார், அங்கேருந்து சத்தம் போடுவார். இங்கே சத்தம் போட்டால் அந்த முயலோ எது என்னென்ன மிருகுங்கோ மானோ என்னென்ன இருக்குதோ அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணுமா, நேராக வந்து கோகட்டே வந்து விழுந்துருமா. அப்படியே அது என்ன பண்ணுமா, அடித்து உள்ளே போட்டுருமா. பெண் சிங்கத்துக்கு குட்டி சிங்கத்துக்கெல்லாம் போடுமா. அப்போது இந்த கோபம் அவ்வளோ பயப்படுமா, நடுங்க வைக்குமா எல்லா மிருகங்களுக்கும். இந்த கோபத்தோடு நம்ம இருப்போமானா நம்ம வீட்டில் கண்டிக்கிறது தப்பு இல்லை பிள்ளைகளை. ஆனால் சுடு எப்போ பாரு கத்தின்னு கூச்சல் போட்டுருந்தா பிள்ளைங்க என்ன பண்ணலாம், சிங்கம் கத்தனா எப்படி அந்த பிராணிகள்லாம் நடுங்குதோ அந்த மாதிரி நடுங்குவாங்க. அது ரொம்ப முக்கியம். சில வீடுங்களில் பார்த்தீங்கன்னா கணவனை மனைவி எப்போ பாரு சண்டை. யார் எதிர்க்கா, பிள்ளைங்க எதிர்க்கா சண்டை போட்டுனே இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப வேதனை ஆகிடுது. என்னடா இது, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் பிள்ளைங்களுக்கு இருக்காது. தாய் தகப்பனா அன்பாக பாசமாக இருப்பான்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு எட்வர்ட் வில்லியம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கத்திரி பிள்ளை ஒரு யூத் கேம்ப் வச்சாராம். யூத் கேம்ப் வச்சு 7th-லேருந்து 9th படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணாராம், ஒரு யூத் கான்ஃபரன்ஸ் வச்சாக்கா வந்துருந்தாங்க ஜனங்க. அதில் ஒரு கேள்வி கேட்டாராம், உங்களுக்கு எதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணுமா, அது மட்டும் இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக ஏதாவது ஜெபிக்கணும்னு விரும்புகிறீங்களா, எனக்கு அப்படின்னு தான் கை தூக்குனாங்களாம். கை தூக்குனா அப்புறம் ஏஞ்சினாங்க. எதுக்காகப்பா ஜெபம் பண்ணணும்னு கேட்டால், எங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா எப்போவுமே சண்டை போடுறாங்க, எங்களுக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டாங்களே. எவ்வளோ 90% சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நம்மளை யோசித்து பார்க்கலாம். உங்களுக்கு யாரும் கை தூக்குன்னு சொல்ல மாட்டேன், நீங்களே மனசுல யோசிச்சுங்க. நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்குது, இந்த கோபமாக கனவு மாதிரி எப்போ பேசிக்கிறோமா, பிள்ளைக்கிட்ட சண்டை போட்டுனே ஒரே சத்தம் போட்டுனே இருக்கிறோமா, இல்லை பெற்றோர்கிட்ட சத்தம் போடுறோமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கோபம் என்ன பண்ணனா அநேகருக்கு ஒரு துக்கம் தான் உண்டாக்கும், அதனால் பிரச்சனை தான் உண்டாக்கும். சரி, இந்த கோபம் இதனால் என்ன நஷ்டம், கோபம் வர்றதுலாம் என்ன நஷ்டம், கோபப்பட்ட ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாருக்கும் வர்றது தான் கோபம்னு சொல்லக்கூடாது. இந்த கோபத்தினால வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் படிங்க. கலாத்தியர் 5:19-21 தெரிஞ்ச வசனம். கலாத்தியர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இல்லைம்மா,
ஆ இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை என்று இப்பொழுதுதான் சொல்கிறேன். அது கூட ஈஸி இல்லை, ஒரு சின்ன சாதாரணது இல்லை. வேசிதனம், உபச்சாரம், இன்னும் பயங்கரமான பாவம், பில்லிசூனி, எல்லா பாவமும் இருக்குது. ஒரு வேளை அந்த பாவம்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அதில் கோபம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது கோபம். அப்போ அந்த பில்லி சூனியத்துக்கு, வேசிதானம், உபச்சாரத்துக்கு அதோட ஈக்குவலாக கோபமாக இருக்குது. கோபம் இருக்குதுன்னா என்ன வர்றதுலாம் என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நம்ம ஏன் சர்ச்சைக்கு வரோம்? நம்ம சர்ச்சைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை தான் வரோம். இந்த சனிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமைங்களில், இல்லை இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த ஜபம் அந்த ஜபம் ஏன் ஓடி வர்றோன்னா என்ன சொல்லுங்கள்? எதுக்காக வரோம்? பொழுது போலனா வரோம்? சொல்லுங்களேன். தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அது மெயின். அல்லேலூயா. அதுதான், அதுக்காக தான் வரணும். பொழுது போலன்னு வரல. பொழுது போலன்னா வேற எங்கன்னா போவோமே. ஏன் கர்த்தருடைய சந்நிதிக்கு வரோன்னு சொன்னால், கர்த்தருடைய வசனங்களை கற்று அதன்படி நடந்து அதை எது தப்பாக கோபன்றது பாவனே நிறைய பேருக்கு தெரியாது. சாதாரணமாக கோபப்பட்டுனே இருப்பாங்க, சின்ன சின்ன காரியத்துக்கு கோபப்படுவாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பைபிள் இருக்கிற வசனம் தான் அது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வருமா தான் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணாக்கா, இந்த மாதிரி கோபமும் ஒரு பாவம். இந்த கோபம் இருக்குமானா எங்கே போக முடியாதா? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் என்னென்ன செய்யணும், என்னென்ன பாவம் செய்யக்கூடாது நம்ம வாசனத்தில் படிக்கிறோம். சரி, அப்போது கோபம் இருக்குமானா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. சரி, அடுத்தபடியாக இந்த கொலோசியர் 3:8-9 படிங்க. கொலோசியர் 3:8-9. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கல் ஆகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இவளெல்லாம் விட்டு விடுங்கள். அல்லேலூயா. கோபம், மூர்க்கம், இந்த லிஸ்ட்ல கூட என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தேவனுடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. 9 பட்சமா, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, பழைய மனுஷன்ல கோபம் இருந்தா தப்பு இல்லை, தப்பு இல்லை இருக்கோம். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டு புதிய மனுஷனா மாறின பிறகு இந்த கோபம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தபடியா பார்க்கும்போது யாக்கோபு 1:20. யாக்கோபு 1:20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷருடைய கோபம் தேவ நீதி செய்யறதுக்கு தடையா இருக்குது. அடுத்தபடியாக எபேசியர் 4:30-31. எபேசியர் 4:30-31. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துது. பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்துமானா நம்ம ஒரு காரியம் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானது துக்கப்படுத்தவே கூடாது. இந்த கோபம் வந்தால் என்ன பண்ணுமா? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துதான். இப்போ நான் என்ன பாவம் செய்துட்டேன், நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன் யோசிக்காதீங்க. கோவப்படுறீங்கனாக்கா கண்டிப்பாக அது பாவம் தான். இது ஆவியானவரை கண்டிப்பாக என்ன செய்யும்? துக்கப்படுத்தும். அதை படுத்தாக இந்த ஆதியாகம் 49:6-7 படிங்க. ஆதியாகமும் 49:6-7. அதை திறந்த போது இல்லம்மா, என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. பாருங்க, சிமியோனும் லேவியும் யார் பிள்ளைங்க? யாருடைய பிள்ளைங்க? யாக்கோபுடைய பிள்ளைங்க. அவரு கடைசி நேரத்தில் அவங்க பிள்ளைங்கள்லாம் அழைச்சி உங்களுக்கு என்ன நடக்குது நான் சொல்கிறேன் வாங்கன்னு கூப்பிடும்போது இந்த சிமியோனை பற்றியும் லேவியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவங்கள பற்றி என்ன சொல்கிறாரு? அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராதே,
அவர்கள் தங்கள் கோபத்தினாலே புருஷனை கொண்டுட்டாங்க, கோபத்தினால சகோதரியை தீட்டுப்படுத்திட்டாங்க, கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்கிற கோபத்தில் என்ன பண்ணாங்க? கொலையே பண்ணிட்டாங்க. ஒரு கொலை நிறைய கொலை பண்ணிட்டாங்க. இப்போது கோபத்தினால்தான் அந்த கொலை பண்ணாங்க. இப்போது கோபம் வந்தால் என்ன கூட வருதான்? கொலை பண்ணுற சான்ஸு இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. சபிக்கப்பட்டார், அவ்வளோதான். அவங்க 2 பேரும் சபிக்கப்பட்டாங்க, தாப்பனாலே சபிக்கப்பட்டாங்க. கோபத்தினால கொலை, கொலையினால சாபம் வந்துடுச்சு. அடுத்தபடியாக இந்த ஆங்கர், இங்கிலீஷில் கோபத்துக்கு என்ன சொல்கிறோம்? ஆங்கர். ஆங்கர்னா ஸ்பெல்லிங்கு ANGER. அதுக்கு முன்னால் டி போட்டாக்கா டேஞ்சர். ஒரே ஒரு எழுத்து தான் இல்லை, டி போட்டால் டேஞ்சர். அப்போ ஆங்கர் என்ன ஆகிடுது? டேஞ்சர் ஆகிடுது. அதனால் இந்த டேஞ்சரு நம்ம இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட. அடுத்தபடியாக இந்த கோபங்களுடைய காரணம் என்ன, ஏன் கோபம் வருது சொல்லி பார்க்கும்போது பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரசங்கி 7:9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். மூடர் நெஞ்சில் எங்கன்னாப்பா கோபம். சின்ன சின்ன காரியத்துக்கு கோபப்படுறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சனிக்கிழமை போய் மெசேஜ் கொடுத்துருந்தேன். இந்த மெசேஜில் வேறு மெசேஜ், அதில் கோபம் ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அப்போது ஜபம் பிரசங்கம் முடிஞ்சிச்சோ இல்லையோ ஓடியாடுறாங்க. ஐயோ அம்மா ஆண்டி, நான் கோபப்பட்டு தான் வந்தேன் இன்னைக்கு காலையில் அப்படியே சொல்லிட்டார் ஆவியானவர். ஐயோ எனக்கு மனசே கஷ்டமாகி போச்சு. பாருங்கள், நல்ல கத்துற பிள்ளைங்க தான், ஆனால் இந்த மாதிரி பாவம் என்ன வந்துடுது? சாதாரணமாக வந்துடுது. அதனால் கோபப்பட்டால் அது என்னது? மதியினம். இது என்னது? மதியினம். அடுத்தது 2 ராஜாக்கள் 5:11-12 நாகமானை பற்றி பார்க்குறோம். இந்த நாகமான் என்னது? நாகமான போய் என்ன சொன்னார்? குஷ்ரோகம் நல்லா ஆகணுன்னா நீ போய் எங்கே யோர்தானில் போய் குழின்னு சொல்கிறார். 7 முறை முழுகணுன்றார். அவருக்கு இன்னொன்று என்னன்னா, நம்ம பெரிய ஆள் நம்ம வந்தால் அவர் உள்ளே உக்காந்துக்குன்னு கூப்பிட்டு எண்ணெய் தடவி எவன் ஜெபம் பண்ணுவான்னு நம்ம பார்த்தா அவன் உள்ளே உக்காந்துக்குன்னு நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. போய் அந்த யோர்தானில் குழின்னு 7 தடவை முழுக சொல்லி, எங்கே என்ன ஊரில் இருக்கிற நதி இதை விட நல்ல சுத்தமாக இருக்குமே, அதில் எனக்கு குடிக்க தெரியாதா, இதில் தான் குடிக்கணுமான்னு ஒரு கோபம் அவருக்கு, ஒரு கௌரவ பிரச்சனை. பாரு, என்ன நான் இவ்வளோ தூரத்துலேருந்து இப்பேற்ற அதிகாரி நான் அங்கேருந்து வந்தால் என்ன இப்படி சொல்கிறாரே பாருங்க. இவர்னா ராஜாங்களே பயப்படுவாங்க, அவங்ககிட்ட தீர்க்கதரிசிக்கிட்ட ராஜாங்களே பயப்படுவாங்க. இவருக்கு பயப்படுவாங்க. கர்த்தர் சொன்னதை சொன்ன மாதிரி சொன்னார். அப்போது இது, ஆனால் அதுக்கப்புறம் வேலைக்காரன் சொல்கிறவங்க, ஊழியக்காரன், ஏயா பெரிய காரம் செய்ய சொன்னால் செய்திருக்க மாட்டீங்க, இதுன்னா முழுக சொன்னால் இது கஷ்டமா, இதுக்கு ஏன் நீங்கள் வருத்தப்படுனா? கோவப்பட்டாலும் உடனே அதை ஒத்துக்குன்னு மறுபடியும் போய் அந்த யோர்தானில் 7 முறை முழுகி எழுந்தப்போ நாயிடுச்சு, சிறு பிள்ளை மாம்சம் போல மாறிடுச்சு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கோபம் வந்துடும், வராதுன்னு சொல்ல வந்தோம், உடனடியாக உணர்த்தப்பட்டு நம்ம சரி பண்ணாத்த. ஹல்லேலூயா. அப்படியே தரக்கூடாது. கோவப்பட்டு அதில் என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, இதெல்லாம் பாவம் இல்லை. அந்த மாதிரி பாவத்தில் விளையாடக்கூடாது. பாவம் செய்யாத மனுஷன் யாரும் இல்லை. பாவம் செய்தாலும் பாவத்தை பாவம் ஒத்துக்கணும். ஆண்டவரே தப்பு பண்ணிட்டையான்னு கோவப்பட்டுங்கிட்டா மன்னிப்பு கேட்கலாம், கத்தர்ட்டையும் கேட்கலாம். அப்படி கேட்டால் என்ன பண்ணுவார்? அதை கத்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக யோனா என்ன பண்ணுறாரு? அவர் போய் எங்கே சொன்னார்? யோனா 4ஆம் அதிகாரம் 1-4 இருக்குது. யோனா கிட்ட சொன்னார், நீ போய் நினிவே பட்டணத்துக்கு போய் என்ன செய்யலை, பிரசங்கம் பண்ணு, 40 நாளுக்குள்ளே மனம் திரும்பினானாக்கா என்ன பண்ணா எல்லாம் அப்படியே அழிஞ்சிருவீங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவர் போய் பிரசங்கம் பண்ணிட்டாரு. பிரசங்கம் பண்ணால் எங்கே எல்லாம் ராஜாவிலேருந்து கீழே இருக்கிற ஆள்லேருந்து எல்லாம் மிருகங்கள் கூட என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஃபாஸ்டிங், எல்லாம் ரெட்டு உடுத்தி ஃபாஸ்டிங். மிருகங்கள் கூட ஒன்றும் தண்ணி இல்லை, ஆகாரம் எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஃபாஸ்டிங். கர்த்தர் இறங்காத இருப்பாரா? இறங்கினார். ஐயோ யாருக்கு தெரியும் கர்த்தர் நம்மளுக்கு இறங்குவார். நல்லா இறங்கி மன்னிப்பு கேட்குறப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள அழிக்காது விட்டார். ஹல்லேலூயா. இவர் கோவம் வந்துச்சு. ஆஹா, இப்போ நான் பண்ண பிரசங்கத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது? யார்கிட்ட சவால் விடுறாரு பாருங்க, கர்த்தர்கிட்ட சவால் விடுறாரு. இப்போ நான் பண்ண பிரசங்கத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது? நான் பண்ணேன் அழிஞ்சிரோன்னு
இப்போ மன்னிச்சிட்டேன். அதான் சொன்னேன், முதலே சொன்னேன் நான். இவர் இரக்கமுள்ள தேவனு, நம்ம போய் பிரசங்கம் பண்ணுவோம், இவர் இறங்கி மன்னிச்சிடுவார். அப்போ நம்ம பண்ண பிரசங்கம் என்ன ஆகுது? அதில் ஒரு கோபம் பாருங்க. இந்த மாதிரி கௌரவ பிரச்சனை இருக்கக்கூடாது, அதனால கோபம் வரும். அடுத்தது பொறாமைனால கோபம். ஹல்லேலூயா. இது நமக்கு நல்லாவே தெரியும். காயினு ஆபேல் 2 பேர். காயினும் ஆபேலை யாரு? அண்ணன் தம்பிக்கும். காயின் அண்ணன், ஏபேல் வந்து தம்பி. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? ஆபேல் வந்து ஆடுங்களை மேய்ச்சாரு. இவர் காயின் எது செய்தார்? காயின் என்ன வேலை செய்தார்? பயிர் வேலை செய்தார். இப்போது அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, காணிக்கை கொடுக்கணும் கண்டிப்பாக கர்த்தருக்கு சொல்லியிருப்பாங்க. நீ என்ன செய்கிறீங்களோ அதில் காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் 2 பேரும் காணிக்கை எட்டுன்னு வராங்க. காயினும் எட்டுன்னு வராரு, ஆபேலும் எட்டுன்னு வராங்க. காயின் ஏதோ ஒன்று, இந்த காய் கொஞ்சம் பூ, அந்த காய் இந்த பழம் அது இதுன்னு கொஞ்சம் சும்மா அசட்டியாக கொண்டாந்து வச்சிட்டார். ஆனால் ஆபேல் என்ன பண்ணாருன்னு சொன்னால், நல்ல கொழுத்ததாக எடுத்துன்னு வந்து நல்ல தி பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கணும் சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தான். ஆடு பலியிட வர்றதுனால தான் அப்படி இல்லை அர்த்தம். கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு தி பெஸ்ட் கொடுக்கணும்னு வந்தார். இப்போ நம்ம காணிக்கை கொடுக்குற விஷயத்தில் கூட காணிக்கை கண்டிப்பாக வெறுங்கையோடு வராதிங்கன்னு வசனம் சொல்லுது. காணிக்கை கொண்டு வரோம். இந்த காணிக்கை கூட கர்த்தரை நேசித்து என்ன பண்ணோம்? என் ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன். பாருங்கள், அந்த விதவை வந்து என்ன பண்ணாங்க? எவ்வளோ போட்டாங்க? 2 காசு போட்டாங்க. கர்த்தர் பார்த்துனே இருக்கிறார். காணிக்கை போடுறவங்க பெட்டிக்கிட்டே உக்காந்துட்டார். வர்றவங்க எல்லாம் அள்ளி அள்ளி கொட்டுறாங்க, பணக்காரங்க வந்து அள்ளி அள்ளி கொட்டுறாங்க. பார்த்துனே இருக்கிறாரு. இந்த அம்மா 2 காசு போட்டு தான், இந்த தாய் தான் நான் விதவை தான் என்ன பண்ணுச்சு, அதிகமான காணிக்கப்பட்டுச்சுன்றார். காரணம் என்ன? அவ்வளோ போட்டாங்களே, அதெல்லாம் விட்டு ஆண்டவர் சொல்கிற உள்ளத்தை பார்க்குறாரு ஆண்டவர். அல்லேலூயா. உள்ளத்தை பார்க்குறாரு. நம்ம எவ்வளோ காணி கொடுக்குறோன்னு மெய்தான். ஆனால் ஆண்டவருக்காக தி பெஸ்ட்டு கொடுக்கணும், என்னால் முடிஞ்சது கொடுக்கணும், என்னால் முடியலன்னு சொல்லக்கூடாது, கர்த்தருக்கு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல மனப்பான்மையோடு ஆபேல் கொடுத்ததுனால தான் கர்த்தர் அந்த காணிக்கை அங்கீகரித்தார். காணிக்கை அங்கீகரிச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆபேல் அது தப்பு பண்ண ஒன்றும் இல்லை. உடனே ஒரு பொறாமை, அந்த பொறாமை நல்லா வந்துச்சு. கோபம் வந்து கோபத்தோடு போல வெட்டியே போச்சுட்டான். பாருங்கள், கோபம் எவ்வளோ பயங்கரமான டேஞ்சர் சொன்னால. ஆங்கரு டேஞ்சர் வந்து முடிஞ்சிடுச்சு. அப்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம போய் கவனிக்க வேண்டிய காரியம், கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதனால எல்லாம் கோபம் வரும். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பொறாமை. இன்னொன்று சவுல் தாவீது. இந்த வசனம் படிக்க வேண்டிய நேரம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுன்றதுனால, தாவீது என்ன பண்ணார்? போய் அவர் ஏதோ ஆகாரம்லாம் கொடுத்துட்டு வாங்க, அண்ணன்மாரெலாம் மிலிட்டரியில் இருக்கிறாங்க, அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ சாப்பிடல, 40 நாள் நின்று ஓடுறாங்க பயந்துக்கின்னு அந்த கோலியாத்துக்கு. என்ன சாப்பிட்றாங்களோ இல்லைன்னு சொல்லுங்க, அப்பா பால் கட்டி கொஞ்சம் தின்பண்டெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. இது எடுத்துன்னு வராரு. யார்? தாவீது. எடுத்துன்னு வந்தாக்கா அங்கே கொண்டாந்து அங்கே யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாக்கா இவன் பயங்கரமாக பேசுகிறான். யார்? கோலியாத்து. பயங்கரமாக கர்த்தரை தூஷிக்கிறான். இவங்க அவன் வந்து நின்னெல்லாம் ஓடுறாங்கல்ல, ராஜாவிலேருந்து எல்லாருமே ஓடுறாங்க. இவருக்கு ஒரே தைரியம். என்ன தைரியம் மட்டும் இல்லை, ஆண்டவர் இப்படி தூஷிக்கிறானே, இது எப்படி பார்த்துங்க, நம்ம போகலாம், நம்ம போய் யுத்தம் பண்ணலான்னு சொல்லி வந்து நிற்கிறான். இவனை பார்த்து தான் அவன் ஒரே பயங்கரமாக பேசுகிறான். நாயின்றான். என்ன பண்ண முடியுன்றான். இவங்க எல்லாமே பயந்து மிரண்டு நிற்கிறாங்க. சேனையில் இருக்கிறவங்கெல்லாம் அண்ணன் தம்பியிலேருந்து ராஜாலேருந்து எல்லாருமே. ஆனால் இவன் வந்தான், ஒன்றுமே இல்லை. அவன் ஒரே ஒரு வார்த்தை, எப்படி போவேன்னு கேட்குறான் சவுல். நீ எப்படி யுத்தம் பண்ணுவ? அவன் எப்படிக்கிறான், நீ எப்படி இருக்க, எப்படி உள்ள போடலாம்? இல்லைல்ல, ஒரு விஷயம் ஒரு கரடி வந்துச்சு, அதை கிழிச்சு போட்டேன். இன்னொரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, அதையும் கிழிச்சு போட்டேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம் நான் போகிற யுத்தத்துக்கு கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து என்ன பண்ணான்? ஒரு 5 குழங்கால் எடுத்துல ஒரே ஒரு குழங்கால் எடுத்து வச்சு நான் சுற்றி அடித்தான் பாருங்க. கரெக்டாக போய் இடத்துல விழுந்துச்சு. அதை பட்ட உடனே அப்படியே விழுந்துட்டான். இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, பட்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நேராக போனால் அவன் மேலே ஏறி நின்று அவன் பட்டையை சேர்த்து அவன் கழுத்தை வெட்டிட்டு அப்படியே தூக்கின்னு வரான், தலையை தூக்கின்னு வரான். ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இது இத்தனை நாள் 40 நாள் ஓடி இருந்தாங்க ராஜாலேருந்து எல்லாருமே. இந்த பையன் வந்து இப்படி ஜெயிச்சிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அதனால் என்ன பண்ண, பெண்கள் என்ன பண்ணாங்க, ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பாட்டு பாடுறாங்க அவங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அட எனக்கு 1000மா
அவனுக்கு 10,000. இதுதான் அந்த பொறாமை வந்துடுச்சு. என்னடா அந்த தாவீதே இல்லைன்னா இன்றைக்கி எல்லாம் நம்ம சரண்டர் ஆகிட்டு இருப்போமே, அந்த பெலிஸ்தருக்கு நம்ம அடிமைகள் ஆகிட்டு இருப்போமே. இந்த தாவீது வந்தனால தான் ஜெயம் வச்சு, அதை யோசிக்கலை. என்ன பண்ணுறான், ஐயோ இவங்க இப்படி பாட்பாங்க, நாளைக்கு தேவர் அந்த நம்ம அரசாங்கத்தையே ராஜ்யத்தையே அவன் கையில் குத்துருவாங்கன்னு போய் பொறாமல் வந்து என்ன செய்தான், இதே அவன் விரட்டுற வேலை தான் பண்ணான். ஆட்சிக்கு வந்து என்ன வேலை செய்தான் சவுலே, தாவீதை விரட்டுற வேலையை. மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், மாமனார். ஆனாலும் இதே தான் 40 வருஷம் இவனும் தாவீதும் அரசாட்சி பண்ணால், சவுலை 40 வருஷம் ஆனாக்கா இவர் செய்த ராஜ்யபாரம் பண்ணுதெல்லாம் என்னது, இந்த தாவீதை விரட்டினே இருந்தான். ஜீவிய காலமெல்லாம் விரட்டி அவனே என்ன பண்ணான், நான் கொண்டு செத்துட்டான் பாருங்க. அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு. ஆனால் தாவீது அப்படி இல்லை, விரட்டி அடித்தாலும் அப்படி பேசினாலும் ஒரே ஒரு நிமிஷம் போதாது. அந்த கோலியாத்தை கொண்டவன் இந்த சவுலை கொண்டு எப்பாத்திரம் எவ்வளோ நேரம் பிடிக்கும். கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தான், கர்த்தருக்கு பயந்தான். கர்த்தரால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த ரபாத்தியர வரபா, இந்த சவுலை நான் என்ன பண்ண தொடவே மாட்டேன். கர்த்தரே அடிச்சா சாப்பிட்டோம், எல்லாரும் எப்படியும் ஆயுசு போய் கூட சாப்பிட்டோம், நானா தொடவே மாட்டேன்னு அந்த மாதிரி கொல்ற அளவு சான்ஸ் வந்தால் கூட கிட்டே போல அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தனான். அவன் பயங்கர கோபத்துக்கு இடம் கொடுத்து, பொறாமைக்கு இடம் கொடுத்து, கோவப்பட்டு என்ன பண்ணான், விரட்டி அடிச்சு ஒன்றும் இல்லை, அவன் குடும்பமே நாசமானது தான் நிச்சயம். சரி, அடுத்தது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 19:11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அல்லேலூயா. குற்றத்தை மன்னிக்கணும். இந்த விவேகம் இல்லைன்னு சொன்னால் கோபம் தான் வரும். குற்றமே செய்துட்டா கூட உங்களுக்கு விரோதமாக யாருன்னா தப்பு செய்துட்டா என்ன பண்ணுங்க, மன்னிங்க. இல்லை மன்னிக்க முடியலைங்க, எனக்கு அதுதான் முடியல, இந்த மன்னிக்கிறத குணம் தான் எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, எதுவாக இருந்தாலும் கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒரு நாள் போன வாரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னே நடுவில் தூக்கமே வரல, கொஞ்சம் அப்படியே படுக்கிறேன். படுக்கும்போது இந்த பட்டினம் சும்மா படுத்துக்க மாட்டேன், வசனங்கள் சொல்லி அதெல்லாம் அப்படியே தியானிச்சுன்னு கர்த்தருடைய காரியங்களே தியானிச்சுன்னு படுத்துருந்தேன். அப்போ ஒரு வசனம் கர்த்தர் கொடுத்தார். இது என்னன்னா சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 2:8 தெரிஞ்ச வசனம். என்னை கேளும் போதும், என்னை கேளும், அப்பொழுது போதும், என்னை கேளும் அப்பொழுது, அவ்வளோதான். அந்த வசனம் நம்ம வார்த்தையை விட்டு கர்த்தர் பேசினார். என்னை கேளும் அப்பொழுது. அல்லேலூயா. இப்போ அதுலேருந்து ஒரு ஆவியான ஒரு காரியம் உணர்த்தினார். உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்னை கேளும் அப்பொழுது நான் செய்கிறேன், அப்பொழுது நான் செய்கிறேன். இது முடியாதுன்னு நினைக்கிறியா, இந்த பிரச்சனையே தாழாது, இந்த பிரச்சனை நல்லா சான்ஸே இல்லை, என் கஷ்டம் இவ்வளோதான், என் வாழ்க்கையெல்லாம் இவ்வளோ தான் நினைக்காத. கர்த்தர் சொல்கிறாரு, என்னை கேளும் அப்பொழுது. இப்போ நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க, எந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, கர்த்தர் அறிவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா, இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா, அவங்ககிட்ட போய் சொல்லலாமா, என்ன பண்ணலாம், இல்லை யார்கிட்ட சொல்லலாம், அப்படியே மனசில் வச்சுன்னு குழம்பாதீங்க. என்ன செய்யணுமா, என்னை கேளும் அப்பொழுது. உங்கள் தேவை எது வந்தால் அவர் கேட்கணும், அப்போது அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. எனக்கு மன்னிக்கவே முடியல, மன்னிக்கிற குணமாக இல்லை, மன்னிக்கவே முடியல, அது என்ன அதெல்லாம் பரவாயில்ல, மன்னிக்கணும்னு என்ன இருக்குது, அப்படி யோசிக்கக்கூடாது. என்னை மன்னிக்க முடியலன்றதை யோசித்து உடனே என்ன பண்ணுமா, என்னை கேளும் அப்பொழுது. ஆண்டவரே நீங்கள் உதவிச்சிங்கப்பா, அந்த எண்ணம் நமக்கு வேணும். எப்போவுமே கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் நம்ம கர்த்தரோட தொடர்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தரோட ஐக்கியம் ரொம்ப முக்கியம். வீண் சிந்தனைக்கு இடமே கொடுக்காதீங்க, வீண் சிந்தனையே வேணாம், கர்த்தரை கேளுங்க, அப்போ கர்த்தனை செய்வார், நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த கோபத்துக்கு தண்டனை வருமா, வரும். அல்லேலூயா. கோபம் என்ன பெரிய பாவமே இல்லை, இதுக்கு தண்டனை கூட வருமா. நம்ம வேதத்தை அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். அடிப்படையில் எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் ஏதாவது சொல்கிறேன். மோசே கர்த்தர் என்ன சொன்னார், ஜனங்க தண்ணி கேட்குறாங்க. தண்ணிக்கு கேட்கும்போது என்னாச்சுனாக்கா தண்ணி இல்லைன்னா ஒரு முறை கேட்டால் என்ன பண்ணாருங்க, நாங்கள் இப்போ கண்மலை மேலே நிற்கிறேன், என்னை அடி, அந்த கோல் வச்சு அடின்னா தண்ணி வந்துடுச்சு. இன்னொரு முறை கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, வா சொல்லிட்டு தண்ணி இல்லை,
தண்ணி இல்லைன்னா பயங்கரமான பிரச்சனை. அப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி இல்லைன்னு ஒரே முறுமுறுக்கிறாங்க, ஒரே பேசுகிறாங்க. யார்கிட்ட? மோசே கிட்ட. மோசே இன்னொரு வசனம் பாருங்கள், சங்கீதம் இல்லை, யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம், யாத்திரையாகவும் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமா இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு. நான் சொல்லிடுறேன். இப்போ தண்ணியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னா உடனடியாக மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்குது. ஆனால் மோசையுடைய குணத்தை நினச்சி பார்த்தா நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக்குது. இந்த 6 லட்சம் புருஷரை சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். தண்ணியிலனா முறுமுறுக்குது, பயங்கரமாக பேசுறது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கல் அடித்து அடிக்கிறதுக்கு ரெடியாகிறாங்க. சும்மா பேசுறது முறுமுறுத்துதே இல்லை, கல் எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடியாக்குறாங்களா. ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு கத்தர் பாக்கி. அப்போ கேட்டப்போ கத்தர் சொன்னார், இந்த மூப்பரில் கொஞ்சம் பேரெலாம் கூட்டுக்கப்பா, கூட்டுன்னு உன் கையில் கோலுக்குது இல்லையா, அந்த கையில் என்ன பண்ணேன், அந்த கோலை எடுத்துன்னு போ, நீ ஜனங்களுக்கு முன்னால் நடந்து போ. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் கண்மலை மேலே நிற்பேன். அப்புறம் அந்த கண்மலையை அடின்னு சொல்கிறாரு, தண்ணீர் புறப்பட்டு வரோன்னாரு. தண்ணீர் புறப்பட்டு வந்துடுச்சு. இன்னொரு முறை அப்படியே கேட்கும்போது, நீங்கள் எல்லாம் போ, என்ன செய்ய, தண்ணிக்கு போ, மூப்பரை கூட்டுன்னு போ, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்துன்னு போ. அப்புறம் என்ன பண்ணேன், பேசு. கண்மலையை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, பேசுன்றாரு. இது எவ்வளோ பெரிய சோதனை பாருங்க. போபா பேசுனா போய் பேசிட்டு இருப்பாரு, கோலை எடுத்துன்னு வேற போன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவருக்கு அந்த பழக்கம் என்னது, கோலை வச்சு அடிச்சார்ல, அதானே வர ஞாபகம். இந்த மாதிரி இவர் போனார், கூட மூப்பரெல்லாம் கூட்டின்னு போய் அவங்க முன்னால் பேசுனா கைவர் அடிச்சிட்டாக்கா கத்தர் அது என்ன பண்ண, ஒரு ரொம்ப அவமதிச்ச மாதிரி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வந்துடுச்சு, ஜனங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி வந்துடுச்சு. ஆனால் சொல்லுக்கு கீழ்ப்படியலை, சொல்லுக்கு மோசே கீழ்ப்படியலை. பேச சொன்னார், அடித்தார். தண்ணியெல்லாம் வந்துச்சு. ஆனால் கத்தர் ஒரு வார்த்தை சொன்னார், இதை பேர் நீ கீழ்ப்படியலை, நீ என்ன கீழ்ப்படியாதனால ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. இன்னத்துக்கு அடிச்சார் தெரியுமா அவரு. இந்த ஜனங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறாங்களே, பட் 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 அடி வச்சார். கோவம் வந்துச்சு. அந்த தப்பு தான் செய்தார். உடனே எனக்கு கோலை ஒரு எட்டுன்னு போய் சொல்லிட்டு, அது ஒரு சோதனை ஆயிடுச்சு. கோலை கையில் வச்சுன்னு பேசுவாங்களேங்கண்ணா, அன்றைக்கி அடித்தோம்ல, இப்போ அடிக்கலாம் அடிச்சிட்டார். அடித்தா தண்ணியான வந்துடுச்சு. அந்த கோவத்தினால என்ன பனிஷ்மெண்ட்னா, பெரிய பனிஷ்மெண்ட்டு. என்ன பனிஷ்மெண்ட்டு, நீ கானான் தேசத்துக்குள்ளே போகவே முடியாதுன்ட்டார். அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்காக வேண்டிதானே இவ்வளோ பாடு, இந்த ஜனங்களை பாடு, இவரும் கஷ்டப்பட்டு போயிருக்கிறாங்க. கிட்ட வந்துட்டான், கானான் கிட்ட வந்துட்டா, இப்போ என்ன ஆயிடுச்சு, நீ போக முடியாதுன்றார். ஆண்டவரே நான் கூட பார்க்கணும்ப்பா கானான். அந்த பேச்சே எடுக்கவே எடுக்காது, அந்த பேச்சை என்கிட்ட பேசாதன்ட்டார். ஒன்றுமே சொல்ல, ஒரு கம்முன்னு ஆகிட்டார். சரிப்பா, எட்டு போய் மேலே எட்டு போய் அங்கேருந்து காட்டுறேன், இங்கேருந்து மெத்தர் மேலேருந்து பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டார், அங்கேயே மறிச்சிட்டாரு, அவரே அடக்கம் பண்ணிட்டார். பாருங்கள், கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத போனதுக்கு காரணம் என்ன, கோபம். அவ்வளோ பெரிய பரிசுத்தம், அவ்வளோ பெரிய பரிசுத்தவான், அவ்வளோ கீழ்ப்படிஞ்சு, எவ்வளோ அருமையான மனுஷன், கத்தருக்கு தெரியும் நல்லா. ஆனாலும் நீ கோவப்பட்டுட்டியே, எனக்கு கத்தர் கானான்குள்ளே போக முடியாதுன்ட்டார். இப்போ நம்ம கோவப்பட்டாக்கா கானான்குள்ளே போக முடியுமா? கானான் எங்கே இருக்குது, பரலோகம். அல்லேலூயா. இப்போ நம்ம கோபப்படக்கூடாது. அடுத்தது 2 நாளாகும் 26:17 படிக்கும்போது உசியா ராஜா, இது கூட நானே சொல்லிடுறேன். உசியா ராஜா, இந்த உசியா ராஜா ரொம்ப நல்ல ராஜா, ரொம்ப நல்ல காரியம் செய்தார். அதனால் என்ன நடந்துச்சுன்னா கத்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அப்படியே பலப்படுற மட்டும் நல்லா ஆசீர்வதிச்சாராம். அந்த ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். 2 நாளாகும் 26:17 படிங்க. 2 நாளாகும் 26:17. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகள் ஆகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறதும் பரிசுத்தமாக்கப்பட்டது
ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும் பரிசுத்த நான் சொல்லிடுறேன். என்ன சொல்றாரு? எப்பேற்பட்டவர் அந்த உசியா ராஜா? தேவனுடைய தரிசனங்கள் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நல்ல கர்த்தர் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் 15ஆம் வசனத்தில் அந்த 26, 15, 2 கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிப்பதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களை அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாக அவனுக்கு அனுகூலம் உண்டாச்சு. பலப்படுற கர்த்தர் ஆசீர்வதிச்சுனே இருந்தார். அவ்வளோ ஆசீர்வதிச்சு என்ன நடந்துச்சுன்னா, அந்த 16 அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, மேட்டிமையான அர்த்தம் பெருமை வந்துச்சு. இவ்வளோ தூரம் நடத்தின பெருமை தான் வந்துச்சு, வேற ஒன்றும் பாவம் செய்யலை. பெருமை தந்து வந்தது என்ன ஆச்சுன்னா, கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். பிரவேசித்த உடனே என்ன பண்ணுறாங்க? ஆசாரியர் இன்னொரு 80 ஆசாரியர்லாம் சேர்ந்து, ஐயோ ராஜா, வானா ராஜா, இது உனக்கு அடுக்காது, இது நல்லது கிடையாது, நீ தூபம் காட்டக்கூடாது, ஆசாரியர் தான் தூபம் காட்டணும், வானா வெளியில் போயிடுங்க, வானான்னா அவனுக்கு கோபம். அவங்கள திட்டிக்கினா அவன் என்ன பண்ணான்? தூபம் காட்டுறதுக்கு போயிட்டான். அவன் கோபப்பாட்டு அவன் சொன்னது கேட்காது தூபம் காட்ட போனான். என்ன நடந்துச்சுன்னா, அப்படியே கர்த்தர் சும்மா இருப்பாரா, அப்படியே குஷ்டம் வந்துடுச்சு. எங்கள் நெத்தியில் குஷ்டம் வந்தது தான். இன்னும் இங்கே இருக்கிறதுக்கு நம்ம சான்ஸே இல்லைன்னு அவனும் ஓடுறான், இவங்களும் போன்னு வெளியே வெட்டிட்டான். கடைசியில் பார்த்தா ராஜாக்கள் கல்லறைக்கு பக்கத்தில் தான் வச்சாங்களாம், கல்லறைகள் கூட வைக்கலாம். பாரு எவ்வளோ பெரிய நஷ்டம். கோபம்னா அவர் சாதாரணது இல்லை. இது எல்லாம் ஏன் ஆவியானவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நம்ம எச்சரிப்படிப்பதற்காக. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயமா இல்லை. அதனால் என்ன செய்தார்? அப்படியே அந்த கோபத்தினால இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. சரி, அடுத்துல சார்லஸ் சோபனா என்ற ஒரு கத்திரிப்பிள்ளை இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, கத்திரிப்பிள்ளை அதுக்கப்புறம் உலக மனுஷன் தான். 1972 82 வரலாம் துன்மார்க்கமாயிட்டானான். 10 வருஷத்தில் பயங்கரமான கொலை, ஜனங்களை கூப்பிடுறது, இன்ஜெக்ஷன் போட்டு எதோ செய்து குன்புறுத்தி சாவடிச்சானான். எல்லாரும் கோவம் வந்துட்டு, என்னத்துக்கு இவ்வளோ மோசமாயிட்டான் அந்த ஆளுன்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணான்? இன்டர்வியூ பண்ணான். என்னையா உனக்கு எங்கேது இவ்வளோ கோவம் வருது? இந்த ஜனங்களை இப்படி சாகடிக்கிறியே, என்ன விஷயம்னு கேட்டா அப்போ அவன் சொன்னானா, இல்லை என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அது. என்னன்னா, எங்கள் அப்பா அம்மா எப்போ பார் சண்டை போட்டுனே இருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையாக்கும் சண்டை போட்டுனே இருப்பாங்க. சண்டை போட்டுனே இருந்தால் எங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. இவன் சண்டை போட்டதோடு விடலை, சண்டை போட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்ட பிறகு அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம், இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கினாங்க. கல்யாணம் பண்ணால் அப்போது அந்த அம்மாவுக்கு என்ன ஒய்யோ என் பிள்ளைக்கு அன்பு காட்டணும் நான் யோசிப்பாங்களாம். அந்த ஆள் ஒத்துக்கினா தானே, அந்த ஆள் ஒத்துக்கலை. அந்த ஆள் ஒத்துக்க அன்பு காட்ட முடியல. அந்த துக்கம், கவலை, அந்த சூழ்நிலையை பார்த்து அவன் மனசே கொடூரமாக மாறிடுச்சான். அவ்வளோ துன்மார்க்கமாக மாறதுக்கு காரணம் ஃபேமிலி பேக்ரவுண்ட். இது கத்தன் தீரபரபா ஓலபா தீரபரபா சீரபர கத்தன் நம்மோடு எச்சரிக்கிறார். என்னான்றார்னா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? குடும்பத்தில் சமாதானமாக இருக்கிறீங்களா? கணவன் மனைவி சமாதானமாக இருக்கிறீங்களா? சின்ன சின்ன காரியத்தோட சண்டை. இந்த வசனம்லாம் நம்ம நைட்டு உட்காந்து தியானிக்கும் போது திடுக்குன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஒரு ஆற்காடுலேருந்து ஒரு சகோதரி எப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்குவாங்க. நம்மாவுக்கு 2 நாளாக ஃபோனே பண்ண முடியல, அவங்க கூட பண்ணாங்களேன்னு தெரியலையே, ஒரு கால் பண்ணிவிட்டு அப்புறம் வசனம் படிக்கலான்னு எடுத்தால் சரியாக பொருத்தமாகுது. அம்மா என்னான்னு நான் மத்தியானம் எனக்கு எடுக்க முடியல, பார்க்க முடியல. சரி, என்ன விஷயம்னா, 2 நாளும் எனக்கும் எங்கள் வீட்டுக்கார் ஒரே சண்டை. என்னத்துக்கு சண்டை? யார் போட்டு சண்டை? நீ தானே போட்ட, முதல்ல உன் வேலை தான் இருக்கும், நீ தானே போட்டேன்னு. ஆமாம்மா நான் தாம்மா போட்டேன் சண்டை. என்ன சண்டை போட்டேன்? அந்த லாரி வாங்கினியே, அது எத்தனை லாரி இருக்குது, அது எவ்வளோ பணம் இருக்குது, இதெல்லாம் கணக்கு. இந்த கேட்காத எத்தனை முறை உனக்கு சொல்லியிருக்கிறேன். நீ ஏன் கேட்குற? நீ எதனா சாதிக்க முடியுமா உன்னால்? உனக்கு 3 பிள்ளைங்க படிக்கிறாங்க, பணம் பொருள் எல்லாம் அவர் தான் கொடுக்குறாரு. இதில் கணக்கு வேறு ஏன் கேட்குற? தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லாத பேசி சண்டை சண்டை வருதுன்னு தெரியலையா? நாமாண்ணா வீதாம்மா செய் தப்புதாம்மா. நான் யோசிக்கிறேன், சண்டை நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் ஒரு பக்கம் கேளு
வீட்டுக்காரர் கேடுன்னு வருது மனசில். அது என்னால் சமாளிக்க முடியல, அதனால் கேட்டேன், சண்டை வந்துடுச்சு. பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமாக வந்துச்சு அந்த ஃபோன். இப்போது சண்டை போடுறது கோவப்படுறதெல்லாம் பிசாசு ஏவுது. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? எல்லாம் தான் நல்லவங்க தான், நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆனால் சொல்கிறான் பிசாசு, போடு கேளு வீட்டுக்காரன் விட்டாத கேளு. ஏன்னா நீ ஒரு வார்த்தை சொன்ன, அவர் சொல்கிறது, அவர் வார்த்தை நீ திரும்ப 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 பேசி பெரிய சண்டை. இங்கே நம்ம இந்தியாவில் சண்டையோடு போகுது. இதே ஃபாரின்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 150 டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அட நான் எங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தானா இன்னும் 8 டைவர்ஸ் பண்ணிப்பேன். அப்படி யோசிக்காதீங்க. நம்ம தேசம் நல்லது, நம்ம கூட நல்லவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கோவத்தை படுன்னு சொன்னால் அவனுக்கு நீ இடம் கொடுத்த எப்படி பாருங்க. அது ஒரு வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம். கோவப்பட்டாலும் பாவம் செய்த மட்டும் இல்லை, இந்த வசனம் தெரிஞ்ச வசனம் தான், படிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு கிட்டே இருக்கிறான், எங்கே போக மாட்டான், சுற்றி வரானா. கர்த்தர் கேட்குறாரு யோபுக்கிட்ட கேட்கும்போது, ஏப்பா எங்கேருந்து வரேன் நீன்னு கேட்குறாரு. யார? பிசாசை. நான் எல்லாம் உலகெல்லாம் சுற்றி அங்கே தான் வரான், யோபுக்கிட்ட தான் வரான். யோபுனை யார்? கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய தாசன். இப்போ எங்கெங்கே சுற்றினாலும் நம்மக்கிட்ட தான் வருவான் பிசாசு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வருவான். ஏன் வரான்? ரொம்ப நல்லவங்க நம்மன்னு வரானா? நம்மளுக்கு எப்படி நான் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். இவங்களை எப்படின்னா விசுவாசத்தை விட்டு விளைக்கணும். பெரிய பாவம் செய்த அந்த கோவனா பட வைக்கலாமே, சண்டைனா போட வைக்கலாமே, புருஷங்கிட்ட சண்டை போடணும், அதான் எய்ம். இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காரர் இங்கே இல்லை, நீங்கள் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறாரு. நீங்கள் என்ன பண்ணலாம்? கோவப்படாமல் என்ன பண்ணோம்? சொல்கிறான் பிசாசு, சண்டை போடு, கேளு, வீட்டுக்காரர் கேளு, விடாதேன்றான். அவன் தான் சொல்கிறான். இப்போ நீ என்ன சொல்லணும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னா எப்படி நிற்கிறது? போ பிசாசு சொன்ன ஓடுவானா? ஓட மாட்டான். என்ன பண்ணனா? நான் பேச மாட்டேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட சண்டை போட மாட்டேன், நான் இன்னைக்கு பேசுவார், நாளைக்கு எனக்கு எல்லாமே செய்கிறார் அவர் தான், நான் அவர் அன்பு கூறுவேன், நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? பிசாசு வெட்டப்பட்டு ஓடிடுவான். நீ போ பிசாசுனா ஓட மாட்டான். இப்படி பிசாசு எதிர்த்து நிற்கிறது இதுதான். இப்போ எழுந்திரிக்கும் போது காலையில் அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். எழுந்துச்சி ஜெபம் பண்ணோன்னா கொஞ்ச நேரம் படு. நேற்றெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டல, எவ்வளோ வேலை செய்தல, கொஞ்சம் டயர்ட் ஆகுதுல்ல, ரெஸ்ட் எடுன்றான். ஆமாம்ல, கொஞ்சம் படுத்துருது ரிலாக்ஸாக. இது பிசாசு கீழ்ப்படியுது. எதிர்த்து எப்படி நிற்ப? படு. நான் படுக்க மாட்டேன், நான் விட்டு அதிகாலையில் ஜெபம் பண்ணுமே, நீ சொன்ன நான் கேட்பேன். நான் என்ன ஏஞ்சி உக்காந்து சோத்திரம் பண்ணி பாழ்படி ஜெபம் பண்ணி பாருங்க, பிசாசு ஓடிடும். இவங்ககிட்ட நம்மளது ஒன்றும் செல்லாது. நம்ம என்னென்னோ பண்ணுறோம், நம்மளுக்கு எதிர்த்து தான் நிற்கிறாங்கன்னு ஓடிடுவான். இதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிடுவான். அப்போது பிசாசு ஓடணும்னு சொன்னால் நம்ம எதிர்த்து நிற்கணும். அவன் சொல்லி கொடுத்தா சண்டை போடனா சண்டை போடாதீங்க, ஜாம் பண்ண வேணான்னா ஜாம் பண்ணுவேனுங்க. பைபிள் படிக்க போதாதா? இத்தனை அதிகாரம் படிச்சல போதாது, போ சாப்பாடு, அங்கே கதை பேசு, இங்கே கொஞ்சம் கதை பேசு, அவங்ககிட்ட பேசு, இவங்ககிட்ட ஃபோன் பண்ணுன்னு சொல்கிற ஐடியா கொடுக்குறான். ஃபோன் பண்ணலாமா? தேவையில்லாத யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. அல்லேலூயா. தேவையில்லாத யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. இந்த ஃபோன் நான் யாருக்கும் பண்ணல, எங்கள் அக்காவுக்கு தான் பண்ணேன், எங்கள் அண்ணனுக்கு. உங்கள் அக்காவுக்கும் பண்ணாத, அண்ணனுக்கும் பண்ணாது, கர்த்தருக்கு ஃபோன் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர்ட்ட ஃபோன் பண்ணுங்க, கர்த்தர்ட்ட பேசுங்க. அப்போ நீங்கள் ஆளுக்குள்ளே பரப்படலாம், பிசாசு உங்ககிட்ட வரமாட்டான். இவங்ககிட்ட பேசுன்றான், அங்ககிட்ட பேசுன்றான். இப்போ தான் ஃப்ரீ கால் தானே எல்லாம், எவ்வளோ நேரம் பேசினாலும் ஒன்றும் பில்லு விழுதில்லை. முன்னெல்லாம் அப்படி கிடையாது, கொஞ்சம் பேசினா பில்லு வந்துருமான்னு யோசிப்போம். இப்போ எல்லாம் ஃப்ரீ கால், எவ்வளோ நேரம் பேசுகிறோம், ஒன்றும் பில்லு விழுதில்லை. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? பேசாதுக்கிறீங்க? ஆமாம். அதனால் இஷ்டத்துக்கு பேசாதீங்க. பேசி பில்லு விழனாலும் பாவம் விழுந்துடும். அல்லேலூயா. அதிகமான பேசினால பாவம் வந்துடும். அதனால் கோவப்படக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால்,
வெகு நேரம் கோவம் வந்துட்டு வெகு நேரம் அப்படியே அதை சேவ் பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க? கோவத்தை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்காங்க. அப்படி சொன்னாங்களே, அப்படி இப்படி பேசினாங்க, இது வேற. இதே யோசிக்கிறது திரும்பி திரும்பி திரும்பி. எங்கள் மாமியார் எங்கள் மருமக இப்படி பேசினாங்கல்ல, இப்படி பேசினாங்களே, இதை அப்படியே சேவ் பண்ணாதீங்க, இருதயத்தில் சேவ் பண்ணாதீங்க. கற்று என்ன பண்ணுங்க, அதை உடனடியாக மறந்துடுங்க. அல்லேலூயா. பாருங்க, வீட்டுக்கார கூட இருக்கலாம், இப்படி சொன்னார், அப்படி சொன்னால் நான் சும்மா இருக்கணுமா? அவரு தான் பேச தெரியுமா? எனக்கு பேச தெரியாது. இந்த டைலாக்லாம் வேணாம். இந்த டைலாக்லாம் வச்சா குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சமாதானம் நஷ்டப்பட்டு போகும். அதனால் என்ன பண்ணணும், வெகு நேரம் என்ன பண்ணக்கூடாது, கோபத்தை அப்படியே வச்சு வைக்கக்கூடாது. பாருங்கள், எபேசியர் 4:26 படிங்க. எபேசியர் 4:26. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக எரிச்சல் தனிய கடல். சரி, ஏதோ கோவப்பட்டு பேசிட்டீங்க வீட்டில், அப்போ என்ன பண்ணக்கூடாது, அத்தையே சாயங்காலத்துக்குள்ளே இப்போ ஒப்புரவாயிடும். இன்னொரு விஷயம், எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை திட்டினது. அவர் வந்து என்ன கேட்கட்டும் மன்னிப்பு, நான் ஏன் அப்படி சொல்லாதீங்க. வீட்டுக்காரர் யாரும் இங்கே இல்லை, நீங்கள் தான் இருக்கிறீங்க. கத்தர் கூப்பிட்டு தான் கத்தர் பேசுகிறாரு. யாருன்னா ஒத்து போயிட்டா, யாருன்னா ஒத்துரு விட்டு கொடுத்துட்டா சண்டையே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் மௌனமாக தான் இருந்து பாருங்களேன். இன்னொரு விஷயம், ஒருத்தர் கேட்டாராம், புருஷன் முதல்ல ஒப்புரவானமா மனைவி ஒப்புரவானான்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மனைவி தான். புருஷனா மனைவியா? மனைவியும் இல்லை, புருஷனும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, யார் முதல்ல ஒப்புரவாருங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு உங்க வீட்டுக்காரே தான் திட்டிருக்கலாம், நீங்கள் போங்களேன். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. பாருங்க, ஒரு பால் கறந்துன்னுக்குறாங்களாம், பால் கறக்கிறதுக்கு சொம்பு எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க மனைவி கணவர்கிட்ட. அவர் வாங்குறாரு, பால் கறந்து கொடுக்குறாரு. பால் கீழே கொட்டிடுச்சு, மொத்தம் ஊற்றிடுச்சு. இந்த அம்மா என்னன்றான், ஐயோ சாரிங்க, நான் தான் உங்ககிட்ட கரெக்டாக வாங்கலைன்றாங்க. அவர் நான் சொல்கிறேன், சாரிம்மா, நான் தாம்மா சரியாக உங்கள்கிட்ட கொடுக்கலன்னு. பாருங்கள், இப்படி இருந்தால் சண்டை வரும் குடும்பத்தில். நீ தப்பண்ண, நான் தப்பண்ண. ஆதாம் ஏவாள் மாதிரி சாக்கு போக்கு அவங்க பொறுத்து, நான் இல்லை, அதான் இவ தான் சொன்னேன், நீங்கள் கொடுத்தீங்களே. பாருங்க, கத்தர் மேலே நீங்கள் கொடுத்த மனைவி தான் சாப்பிட சொன்னால் சாப்பிட்டேன். நீ ஏன் சாப்பிட்டேன்? அந்த சர்ப்பம் தான் என்னை சாப்பிட சொல்லிச்சு. யார் மேலேயும் சாக்கு போக்கு சொல்லாதீங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. எந்த தப்புன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறார் கர்த்தர். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறார். பாருங்கள், இது தாவீது என்ன பண்ணா, நல்லவன் தான், பாவம். சும்மா ரெஸ்ட் எடுக்கணும்னு போனார். அவர் யுத்தம் நடந்திருந்தால் யுத்தத்துக்கு போக வேண்டியது தானே. இவர் ரெஸ்ட் எடுக்கிறான். சரி போனால் போட்டோம், ரெஸ்ட் எடுத்தா போகிறேன். சும்மா ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா? மெத்த மேலே ஏன் போய் ஓலாவினேன். சரி, ஓலாவுதாங்க குடிக்கிற பொண்ணை ஏன் பார்த்தேன்? பார்த்ததே ஒரு தப்பு. ஓலாவுந்து தப்பு, பார்த்தது ஒரு தப்பு. பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னா, அவளை நான் அடைஞ்சிடணும்னு யோசிக்கிறேன், அது ஒரு தப்பு. அப்புறம் கூட்டம் சொல்லிட்டேன், அது சொல்லிட்டேன், பாவம் செய்யிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு புருஷன் அதுக்கு தடையாக்க புருஷனை கொலையும் பண்ணிட்டேன். இதெல்லாம் கர்த்தர் பார்த்தாரா பார்க்கலையா? சொல்லுங்க, கர்த்தர் பார்த்தாரா இல்லையா? கர்த்தர் எல்லாம் பார்த்தார். அந்த ஆள் பாவம், புருஷன் ஒன்றும் பார்க்கல, எல்லாம் பார்த்தது கர்த்தர். ஒரு அடி அடிச்சுன்னு எவ்வளோ பிடிச்சிருக்கோம், தாவீது அடிச்சுக்கலாம்ல. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்தார். அவர் பொறுமையுள்ள தேவன். கொஞ்ச நாள் ஆச்சு, புள்ளையும் பிறந்த புள்ளையும் அடிச்சா செத்து போச்சு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி அனுப்புறார், நாத்தான் அனுப்பிச்சா. நாத்தான் வந்து ஒரு கதை மாதிரி சொல்கிறார், அதெல்லாம் சொன்ன லேட் ஆகிடும். பாரு, இந்த மாதிரி ஒரு ஆடுந்தான், அவன் வந்து எவ்வளோ ஆடெல்லாம் இருக்குது அவங்களுக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தன் போய் குழந்த மாதிரி வளர்த்துருந்தான், அந்த ஆட்டை கொண்டாந்து விருந்தாளிக்கு ஆக்கி சமைச்சு போட்டான். அப்படியா? அது யாரு? என்ன, அவனுக்கு மரண தண்டனை தானா? அது யார் இல்லைப்பா, நீ தான் பாடம், நீ தான் சொல்லி சொல்கிறார். அப்போ பாருங்க, அப்போ உணர்த்தப்பட்டான். அது வரலாம் என்ன யோசனை தெரியுமா? இந்த ராஜாங்களும் எத்தனையோ பஞ்சாயத்து கட்டிக்கணும், அதில் என்ன இருக்குது? யார் பஞ்சதே என்னன்னு யோசித்தான். எப்போ ஆவியான தப்பு நீ செய்த பாவனை உணர்த்தினாரோ உடனடியாக அந்த 56 சங்கீதம் அப்படியே எழுதலாம். ஆண்டவரே, என்னை ராஜாங்கத்தை எடுத்துடாதீங்க, இதே அதெல்லாம் கேட்கல, பரிசுத்தாவே எடுத்துடாதீங்க, நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்திருக்கிறேன், என் பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி கேட்குறான். கேட்டப்போ கர்த்தர் மன்னிச்சாரு. அப்புறம் சொல்லிட்டாரு, இந்த பத்சேபாள் விஷயத்தை தவிர
ஒரு தப்பம் செய்யலை, அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இப்போ பாவம் வர்றது தப்பு இல்லை, ஏதோ தப்பி தவறி பேசிடலாம், கோபப்பட்டுடலாம். எந்த வந்தாலும் கோபத்தை பாவத்தை உடனடியாக உணர்த்தி கர்த்தர்ட்ட அறிக்கை வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மளத்தில் எதிர்பார்க்குறாரு. இது ரொம்ப முக்கியமான கோபம், முக்கியமான காரியம். கர்த்தர் என்ன பண்ணார்? நேரடியாக எல்லாத்தையும் பார்த்து உடனே தண்டிக்கலை, அவ்வளோ பொறுமையாக இருந்தார். அப்படி கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ பொறுமையான ஆண்டவரப்பா, எவ்வளோ தாழ்மையான ஆண்டவரப்பா, அந்த மனசு எனக்கு தாங்கப்பா, அந்த மனசு எனக்கு தாங்க. நம்ம கேட்ட கர்த்தர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக அதை நமக்கு செய்வார். அதனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய கோபம் 1 நிமிடம். அல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் 1 நிமிடம். அதுபோல் நமக்கு ஒருவேளை கோபப்பட்டு 1 நிமிஷத்தில் கோபப்பட்டோம், உடனடியாக கர்த்தரை ஒப்புரவாயிடுங்க. யார்கிட்ட கோபப்பட்டாலும், அது சர்வெண்ட்டாக கூட இருக்கட்டுமே, ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க, நான் சரியாக கோபப்பட்டேன், ஒன்றும் நினச்சிக்காதுமா, ஒன்றும் ஏதோ சரி என்ன பண்ணலாம், ஒப்புரவாயிடுங்க. நம்மளுக்கு கர்த்தர் முன்னால் பாவம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு இன்னொரு காரியம். இந்த கோபத்திலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா மன்னிக்கணும். அல்லேலூயா. மன்னிக்கணும், மறக்கணும். கர்த்தர் இதை நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், மன்னிச்சு மறந்து ஒப்புரவாயிடும். இது கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு. இது தமாஷா நினைக்காதீங்க. இந்த கோபத்தினால என்ன பனிஷ்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த கோபத்துக்கு எதிர்பார்த்து என்னன்னு சொல்லலாம்? சாந்தம், 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 தாழ்மை, சாந்தம். இந்த சாந்தத்தை என்ன பண்ணனா எந்த மனுஷனுக்கு கற்றுக்க முடியாதுங்க. பைபிள் காலேஜில் எத்தனை வருஷம் படித்தாலும் வராது. கர்த்தர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் என்ன பண்ணுறேன், என்ன சொல்கிறாரு, இளைப்பாறுத்த நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும்? எப்படி கற்றுக்குவீங்க? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கொரோனா உடனே ஆண்டவர் மன்னிங்க ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா, உம்மை போல என்னை மாற்றுங்க. ஏசு என்ன பண்ணார்? சிலுவையில் அரைஞ்சாங்க, ஒரு பாவமும் செய்யலை, ஒரு தப்பும் பண்ணல, கையில் ஆணி காலில் ஆணி விழாவில் போட்டு அடித்தாங்க, உடம்பெல்லாம் உழுத போல பண்ண, அப்படியே பிச்சு பிச்சு எடுத்துறாங்க சதையை. ஒரே ஒரு ட்ராப் ரத்தம் இல்லாத எல்லாம் நமக்காக சிந்திட்டாரு. அவ்வளோ அடித்து ரத்தம் ஊற்றுனா, துரோகிங்களே உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்தேன், எவ்வளோ பார்த்தேன், எவ்வளோலாம் செய்தேன், என்னையா அடிக்கிறீங்க அப்படியே கேட்டார். இல்லை, என்ன சொன்னார்? பிதாவே இவளுக்கு மன்னியும், இவள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லி கேட்டார். அதே மாதிரி துரோகி என்ன பண்ணா? யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்துட்டான். அந்த அப்போஸ்தல பதவியே 30 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சிநேகிதனே, நான் கேட்குறாரு, மொத்தத்தினாலா எனக்கு காட்டி கொடுக்குறேன், சிநேகிதனேன்றார். துரோகின்னு சொல்ல சிநேகிதனேன்றார். இவங்க யார்? பேதுரு 3 தடவை மறுதளிச்சிட்டாரு. சரி, மறுதளிச்சாலும் திருப்பி ஆள் விட்டார். பேதுருட்டு சொல்லுங்க, உயிரோடு எழுச்சிதான் சீஷர்கள் சொல்கிறது. பேதுரு ஒரு சீஷர் தானே. பேதுரு உள்ள ஸ்பெஷலாக சொல்கிறார், பேதுருக்கிட்ட போய் சொல்லுங்க, சீஷர்கள் மட்டும் பேதுருக்கிட்ட சொல்லுங்கன்னா, அவன் மறுதளிச்சாலும் சபிச்சாலும் சத்தியம் பண்ணாலும் கர்த்தர் மறந்துட்டு பேதுருட்ட சொல்லுங்கன்றார். இவ்வளோ தூரம் செய்து தரிசனம் ஆனாலும் கொஞ்சம் சீஷர்களை கூப்பிட்டுக்கின்னு நேராக மீன் பிடிக்க போயிட்டார். அங்கே போனால் ஒரு மீன் கூட மறுபடியும் கிடைக்கல. அங்கே போய் என்னப்பா இவ்வளோ செய்தனே, அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டு வேண்டிங்களான்னு சொல்ல, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு எதனா இருக்குதா கேட்குறாரு. மீன் கொடுக்குறாரு, அப்பம் கொடுக்குறாரு. எவ்வளோ அன்பான தேவன் பாருங்க. அந்த குணம் நமக்கு வேணும். அல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க, உம்மை போல மாற்றுங்க. நம்ம கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நமக்கு கற்றுக் கொடுப்பார். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்களே, என் புத்தி இப்படி இருக்குது, சின்னதுக்கே கோவப்படுறேன், சண்டைக்கப்படுறேன், கலாட்டா பண்ணிடுறேன், அதனால தான் சாட்சியே இல்லாத போது பாருங்க. ஜனங்க என்ன சொல்கிறாங்க நம்மளை பார்த்து, நீங்கள் செய்யலாமா, அது நீங்கள் இந்த காரியத்தை செய்யலாமா ஆனால் ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறான் உலகத்தை மனுஷன். நீங்கனாக்கா உலகத்தான் செய்யலாம், ஆனால் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு. இப்போ மனுஷர் வந்து என்ன செய்கிறாங்க? உலக ஜனங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, உலக ஜனங்க எவ்வளோ செய்கிறாங்க, ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. சாட்சியாக இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. டைம் ஆயிடுச்சா? சரி, ஒரு 2 வார்த்தை சொல்லி முடிச்சிட்றேன். ஏன்னா
இதோட தொடர்பானது தான். அதனால் இப்போ நான் கோபத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து கசப்பு. சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஒன்றும் பெருசாக சொல்ல ஷார்ட். ஏன்னா கோபமும் கசப்பும் ரிலேட்டட். கோபப்பட்டு சண்டை போட்டுட்டா என்ன பண்ணனா நம்ம இந்த கசப்பு உள்ளத்தில் வச்சுக்கூடாது. அல்லேலூயா. இந்த கசப்பு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த கசப்பு இருக்கக்கூடாது. என்ன செய்யணாக்கா மன்னிக்கணும், மறக்கணும். அல்லேலூயா. இதுவும் மன்னிக்கிறது கூட அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. நம்மளால முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். முடியவே முடியாது. இது கூட கத்தட்ட தான் கேட்கணும்ப்பா. நீங்கள் மன்னிச்சிங்களே, அந்த மாதிரி நாங்கள் மன்னிக்கணும். நீங்கள் சிநேகிதனேன்னு கூப்பிட்டீங்களே, அப்படி நான் இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கத்தட்ட கேட்கணும்னு கத்தரை விரும்புகிறார். யாருக்கு இதே மாதிரி தான் வருது. காயின், ஆபியல் இவங்கெல்லாம் என்ன பண்ணது, கசப்புனால தான் என்ன பண்ணாங்க, கொலை பண்ணிட்டாங்க, தண்டனை வந்துச்சு. அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, நம்ம வந்து குடும்ப வாழ்வில் கணவன் மனைவிக்கு இடையில் கசப்பு வருது, வெறுப்பு இருந்தால் கண்டிப்பாக சண்டை தான் இருக்கும், சமாதானம் இருக்காது. சமாதானமான குடும்பம் தான் எப்படி இருக்கும், சந்தோஷமான குடும்பம் இருக்கும். சமாதானமாக இருக்கிறீங்களா? உங்களை யாரும் கை தூக்கி சொல்லி நான் கேட்க மாட்டேன். நீங்களே உள்ளத்திலே பாருங்கள், வீட்டில் சமாதானம் இருக்குதா? இன்னும் விஷயம் என்ன தெரியுமா, பெரிய காரியமே இருக்காது, சின்ன காரியமாக இருக்கும். இந்த சின்ன காரியத்தை என்ன பண்ணுறான் பிசாசுனா பெருசாக காட்டுறான். அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி அவங்க வீட்டுக்காரர் இப்படி பேசினாரே, நீ கம்முனுக்கிறிய கேட்க மாட்டேன்றியேன்றான். நீ என்ன சொல்லணும், நான் கேட்க மாட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் தானே, நான் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே வந்தா நீ இப்போ அப்படி சும்மா தான் இருப்பியா? அவர் எவ்வளோ பேசினாலும் நீ சும்மா இருப்பியான்னு கேட்குறான். வருதா இல்லை அந்த தாட்டு? பேசாத இருக்காது சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். வருதா இல்லையா தாட்டு? அது பிசாசு கொடுக்குற காரியம். பி கேர்ஃபுல். நம்ம அதெல்லாம் மனசில் வச்சுக்கவே கூடாது. இது கத்த நம்மிடத்தில் சபை வாழ்விலையோ குடும்ப வாழ்விலையோ நம்ம இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரர் என்னை நேசிக்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு தடவை 2 தடவை முறைச்சாருன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து பாருங்கள். 3ஆவது தடவை முறைக்க மாட்டார், சாஃப்ட் ஆகிடுவார். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை, நீங்கள் இன்னும் டெஸ்ட் பண்ணல, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஆகிடுவார். அவர் தான் தப்புன்னு நினைக்காதீங்க. யார் தப்பாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போங்க, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த ஈசாக்கு என்ன பண்ணார், ஒரு தடவை துறவெல்லாம் தோண்டி எல்லாம் அவங்க அப்பா வெட்டி தான் ஆபிரகாம் வெட்டிது வந்து துருத்து போடுறாங்க. இது ஆதியாக 26ஆம் அதிகாரத்தில் இருக்குது. உடனே என்ன பண்ணா, எங்கள் அப்பா சொத்து, ஏன் சொத்து, நாங்கள் பணம் கொடுத்து தோண்டினோம், நீங்கள் எப்படி கேட்கல, விட்டுட்டு போயிட்டோம். இன்னொரு தடவை அப்படியே அடித்தாங்க, அதையும் விட்டுட்டு போயிட்டாங்க. 2 தடவை பண்ணான். 3ஆவது தடவை ஒன்றுமே கண்டுக்கல. கடைசியில் அவங்களே வந்து என்ன பண்ணாங்க, வர்றாங்க, ஏன்பா அன்றைக்கி வெட்டி அடிச்சிய, இன்றைக்கி ஏன் என்கிட்ட வரான்னு கேட்குறான். கேட்டால் சொன்ன என்ன சொல்கிறாங்க, ஈசாக்கு அவன் விதை வச்சு 100 மடங்கு விளைஞ்சிடுச்சான். 100 மடங்கு விளைஞ்சதுனால பொறாமை ஆயிடுச்சான் ஜனங்களுக்கு. அதனால் இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. 3ஆவது தடவை அவங்களே வந்து உடன்படிக்கை பண்ணுங்கன்னு கேட்டான். என்னன்னா, ஏன் எப்படி வந்தேன்னா, உண்மையாக கர்த்தர் உன்னோட கூட இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணுன்றாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம விட்டு கொடுத்தா, பொறுத்து போனால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட யார் சண்டை போட்டால் அவங்களே வருவாங்க. அல்லேலூயா. வீட்டில் மட்டும் இல்லை, வெளியிலக்குள்ளலாம், பக்கத்து வீட்டுக்காராக்கலாம், அகத்து வீட்டுக்காராக்கலாம், கூட வேலை செய்கிறோம், யாரானாக்கலாம், கொஞ்சம் கேளுங்க, ஆண்டவரே பொறுமை தாங்கப்பா, எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா, மன்னிக்கிற குணத்தை தாங்கப்பா, நீ கேட்டுப்பாங்க, நான் கோவப்பட்டு தப்புப்பா. கேட்ட கத்தனை பண்ணிப்பார், கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். அதி சீக்கிரத்தில் என்ன பண்ண ஒப்புரவாயிடும். அல்லேலூயா. இது அப்படியே போகக்கூடாது, நீண்டுதான் போகக்கூடாது, ஒரு சீக்கிரத்தில் ஒப்புரவாயிடும். அல்லேலூயா. அப்போ கண்டிப்பாக நம்ம கத்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். வசனத்தை கேட்டு உங்களோட ஒவ்வொருவரோட கர்த்தர் ஏதோ ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறார். நான் இது வேணா வேறு எதனா மெசேஜ்லாம் எதோ யோசித்தா கர்த்தர் இதுதான் சொல்லணும் நான் ஆண்டவர். அதனால் கர்த்தர் சொன்னது தான் நான் சொன்னேன். ஓ ரபா லபா ஷீரபரபா, ஒவ்வொருவரும் உள்ளத்தை ரபா ஷீரபரபரபா, ஓ ரபா லபா தீரபரபா, உள்ளத்தில் ஏதாவது நீ செய்த ஒரு கோவப்பட்டு தான், ஒரு மன்னிக்காதது, கசப்பு தான், விரோதம் தான், வைராக்கியம் எது இருந்தாலும் அந்த குறையென்று மன்னித்து கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு இவங்க தப்பு அவங்க தப்புன்னு, நான் தப்பு செய்தேன்னு சொல்லி உணர்ந்துங்க, மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உண்மை போல என்னை மாற்றுங்க, உண்மை போல என்னை மாற்றுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் அவரை போல மாற்ற நம்ம கற்று தருவார். அப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம், நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக. இதுதான் மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது பிதா மகிமைப்படுவார்.
அது மட்டும் இல்லை, நம்ம பிதாவுடைய நாமத்தினால எது கேட்டுக்கொள்ளுமோ அது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு செய்வார். இன்றைக்கி நீங்கள் வந்த தேவை என்ன? என்னென்னோ பிரச்சனை, எத்தனை பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பார்த்து அவர் கையில் இருக்குது. எல்லாத்துக்கும் ஆன்சர் ஜீசஸ். இயேசு தான் எல்லாத்துக்கும் ஆன்சர். எல்லாரும் வித்தியாசமான பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் தீ ரபாலபா ஸ்ரீரபரபா எல்லாத்துக்கும் விடை கொடுக்குற நம்ம ஆண்டவர். இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க, உங்களை தாழ்த்துங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. தீ ரபா ஸ்ரீரபரபா ஓ ரபா லபாத்தியரபா நன்றி உள்ளத்தோடு துதிக்கிற ஐயா. ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்கப்பா. இன்னும் சிலர் கர்த்தர் மேலேயே சாக்கு சொல்கிறாங்கப்பா, கர்த்தர் மேலேயே முறுமுறுக்கிறாங்கப்பா. எனக்கு தானா இந்த வியாதி, எனக்கு மட்டும் ஏன் வரணும், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்குறாங்கப்பா. ஆண்டவரே, உம்மீதே முறுமுறுக்கிறாங்கப்பா. ஆனாலும் நீ மன்னிக்கிற தேவனப்பா, மன்னிக்கிற தேவன். அதற்காக நன்றியோடு துதிக்கிற ஐயா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சோதனையோடு கூட தப்பித்து கொள்ள முடியாத போக்கையை உண்டாக்குற உண்மையுள்ள தேவனே நன்றியோடு துதிக்கிற ஐயா. பிள்ளைகள் என்ன வருத்தத்தோடு என்ன பாரத்தோடு வந்திருந்தாலும் அவர்களோட குறை இருக்கலாம்ப்பா, ஆண்டவரே குற்றம் இருக்கலாம்ப்பா. நீங்கள் தயவாய் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்க, ஆண்டவரே இந்த கோபம் கசப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்க நீங்கள் உதவிச்சிங்கப்பா. குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளெடுக்கப்பா. பிசாசு சமாதானத்தை கெடுக்கிறான், சமாதானத்தை திருடுறான். குடும்பங்களில் கத்தாவே பிரிவினை உண்டாக்கணும்னு பார்க்குறான். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஆண்டவரே சத்துருவை நாங்கள் கடிந்து கொண்டு கட்டுகிறோமாப்பா. அம்மை சோத்திரிக்கிறையா. குடும்பங்களை சமாதானம் நிலவட்டம்ப்பா. குடும்பங்களை சமாதானம் இருக்கட்டும். தீ ரபாத்தியரபரபரபா குடும்பங்களை சமாதானமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா, சாட்சியாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் தேவையெல்லாம் சம்பூர்ணமாக சந்திங்கப்பா. ஒரு நன்மையும் குறைபடாமல் பாதுகாத்துக்கணும். அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள குடும்பத்தில் சமாதானம், சபையில் சமாதானம் ஆண்டவரே கொடுத்து நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஊழியங்களை ஆசீர்வதுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க.